வணக்கம். தேனி சமையலில் நம்ம மட்டன் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். அதற்கு 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கிடலாம். அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற விட்டுருவோம். இது ஊறிட்டு இருக்க நேரத்தில் நமக்கு தேவையான மசாலா ஜாமானை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். 7 வத்தல், 4 சில்லு தேங்காய், 2 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு, கொத்தமல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நம்ம ஒரு கடாயில் வத்தலையும் கொத்தமல்லி விதையையும் போட்டு கொத்தமல்லி விதை வாசம் வர வரையும் நல்லா வறுத்துக்கிடணும். இது வறுபட்ட உடனே மிச்ச மசாலா ஜாமானையும் அதோடு சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறணும். ஆற விட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மசாலா அரைச்சி எடுத்துக்கிடணும். முந்திரி பருப்பையும் தேங்காவையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் சேர்த்து நல்லா வாசம் வர வரையும் தாளித்தம் பண்ணிடணும். இந்த பொருள்லாம் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா அறுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி அதை நல்லா குறைஞ்ச தீயில வச்சு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி அது பச்சை வாடை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற கறியையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். தீயை குறைவாகவே வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கறி நல்லா நிறம் மாறி வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் குறைஞ்ச தீயிலே வச்சு வதக்கி விடணும். இப்போ நல்லா நிறம் மாறி இருக்கிறது தெரியுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஜாமானை சேர்க்கலாம். மசாலா சேர்த்து நல்லா இந்த கறியோட மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலாவோட பச்சை வாடை போகிற வரையும் நம்ம குறைஞ்ச தீயிலே வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். மசாலாவோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பு அந்த விழுதை இதோடு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம இப்போ சேர்த்துக்கிடலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு உரப்பு செக் பண்ணணும். நம்ம ஏற்கனவே கறி ஊற வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதே மாதிரி மசாலா ஜாமானில் மிளகாய் வத்தல் போதுமான அளவு எடுத்துருக்கோம். இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு தேவையான தனி உப்பும் மிளகாப்பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சு வேக விட போகிறோம். குக்கரை மூடி ஒரு 4 சத்தம் ஹை ஃப்ளேமில் வேக விடணும். அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மரில் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரை திறந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பதினஞ்சு நிமிஷம் வெந்தாலே கறி நல்லா வெந்துடும். இப்போ எண்ணெய் தெளிஞ்சு நிற்கிது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள். குழம்பு தண்ணியாக தெரிஞ்சால் கொஞ்ச நேரம் வற்ற வைங்க. கறி நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி மட்டன் குருமா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க.
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.